செய்தியை பார்த்து வருகிறோம். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான மக்களவை விவாதத்தில் காங்கிரஸ் தரப்பில் பிரியங்கா காந்தி பேசி வருகிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். மக்களவையில் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவாதம் என்பது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. குறிப்பாக எதிர்க்கட்சிகளுடைய கடும் அமளியின் காரணமாக சற்று 12 மணிக்கு அவையினுடைய அலுவலகம் தொடங்கியதும் சற்று பரபரப்பு என்பதும் மக்களவையில் ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த விவாதம் என்பது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் அவர்கள். சுசித்ரா, நீங்க இணைப்பில் இருங்க. தொடர்ந்து இந்த விவாதம் நடைபெற்று வந்த நிலையில் 1 மணி வரைக்கும் மக்களவையானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மக்களவையில் நடைபெறவுள்ள விவாதத்தில் திமுக தரப்பிலிருந்தும் கனிமொழி, ஆராசா உள்ளிட்டோர் பங்கேற்கவிருந்த நிலையில் தற்போது 1 மணி வரையில் மக்களவையானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து 16 மணி நேரம் விவாதம் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் 1 மணி வரையில் மக்களவையானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களுடன் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். மக்களவை உறுப்பினர்களுக்கு கடும் எச்சரிக்கை என்பது சபாநாயகர் ஓம் பிர்லா தரப்பிலிருந்து வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கடும் அமளி என்பது குறிப்பாக 12 மணிக்கு அவை தொடங்கியதும் மற்ற விவகாரங்கள், குறிப்பாக அஜெண்டா பட்டியலில் இல்லாத எந்த ஒரு விவகாரங்கள் மீதான விவாதமும் எடுத்துக்கொள்ளப்படாது என்ற ஒரு அறிவிப்பை சபாநாயகர் செய்த நிலையில் அதற்கு கடுமையான எதிர்ப்பை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக பீகாருடைய வாக்காளர் திருத்தப்பட்ட பட்டியலினுடைய அந்த தொடர்பான விவாதத்திற்கான தேதியை அறிவிக்க வேண்டும். சத்தீஸ்கரில் 2 அரசு மீதான தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை அவர்கள் எழுப்பிய நிலையில் அந்த கடும் அமளி என்பது குறிப்பாக பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி இந்தியா உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக மேற்கு வங்கத்தை சார்ந்த உறுப்பினர்கள் அவர்கள் வங்கமொழி பேசும் அவர்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை மாநில அரசுகள், குறிப்பாக பாஜக அரசுகள் கையாண்டு வருவதாக கோஷங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை உறுப்பினர்கள் அவர்களுடைய இருக்கைக்கு செல்ல வேண்டும் எனவும் ஆபரேஷன் சிந்தூர் மீதான விவாதம் நடத்த வேண்டும் என்றால் உறுப்பினர்கள் அவர்களுடைய இருக்கைக்கு சென்று அமைதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையும் ஓம் பிர்லா முன்வைத்த நிலையில் தொடர்ந்து அமளி ஈடுபட்டதன் காரணமாக அவையினுடைய நடவடிக்கை பிற்பகல் 1 மணி வரை தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடும் அமளியின் காரணமாக மாநிலங்களவை 2 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் விவகாரம் தொடங்குவதற்கு முன்னதாகவே தற்பொழுது மக்களவையினுடைய அலுவல்கள் 6வது நாளாக முடங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவாதம் நடத்த வேண்டுமா இல்லையா எனவும் சபாநாயகர் ஓம் பிர்லா கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து 1 மணி வரையில் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தொடர்ந்து அடுத்த கட்ட விவாதமானது எப்போது தொடங்கும் என எதிர்பார்க்கலாம் சுசித்ரா? 1 மணிக்கு சரியாக மீண்டும் மக்களவையினுடைய அலுவலர்கள் தொடங்கிய பிறகு இந்த ஆபரேஷன் சிந்தூர் மீதான விவாதம் என்பது தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த மசோதா இந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் என்பது சுமார் 32 மணி நேரங்கள், அதாவது மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஆகிய 2 அவைகளையும் சேர்த்து 32 மணி நேரங்கள் விவாதத்திற்கான ஒரு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த அமளியின் காரணமாக தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டுள்ள குறிப்பிட்டது. ஆனால் 1 மணிக்கு அவை தொடங்கியவுடன் பாஜகவின் தரப்பிலிருந்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அந்த முதல் அந்த ஒரு ஓபனிங் டிபேட்டை தொடங்கி வைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு அடுத்தடுத்து ஒவ்வொரு கட்சிகளாக பேச்சாளர்கள் இன்று இந்த விவாதத்தின் மீது பேசுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் சார்பாக வழங்கப்பட்ட நோட்டீஸ்கள் மீதான விவாதத்திற்கு ஒரு தேதி என்பது வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் தெளிவாக இருப்பதன் காரணமாக 1 மணிக்கு மீண்டும் தொடங்கிய பிறகு அதன் மீதான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சபாநாயகர் செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அவை தலைவர்களையும் அழைத்து அவர் இந்த விவாதம் தொடர்பான ஒரு சுமூகமாக நடத்துவதற்கான ஒரு ஆலோசனை கூட்டத்தை இன்னும் சற்று நேரத்தில் ஓம் பிர்லா மக்களவை சபாநாயகர் நடத்துவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி. या किसी विषय पर चर्चा करने से कुछ नहीं होगा, जो भी विषय होगा